குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த நாள் எல்லோருக்கும் சந்தோஷமான நாளாமே இறைவனை வேண்டிக்கிட்டு இன்னைக்கு சமையலை ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னைக்கு நம்ம ஸ்மார்ட் குமரி குக்கிங்கில் கோபி மஞ்சூரியன் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். கோபி மஞ்சூரியன்லே ட்ரை கோபி மஞ்சூரியன், அதே மாதிரி கிரேவியாக பண்ணக்கூடிய கோபி மஞ்சூரியன் ரெண்டு டைப் இருக்குது. இதில் நாம் இன்னைக்கு பண்ண போகிறது இந்த கிரேவி மாதிரி இருக்கக்கூடிய கோபி மஞ்சூரியன் தான். இந்த ட்ரை கோபி மஞ்சூரியனுக்கும் அதே மாதிரி இந்த கிரேவியாக பண்ணக்கூடிய கோபி மஞ்சூரியனுக்கும் மெத்தட் வந்து கிட்டத்தட்ட சேம் தான். ஒரு சின்ன வித்தியாசம் மட்டும்தான் உண்டு. அது என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் வந்து இடையில நான் சொல்லியிருப்பேன். அதனால் முடிஞ்ச அளவு வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூஸாக பாருங்கள். கோபி மஞ்சூரியன் பண்ணுறதுக்கு நான் வந்து இன்றைக்கி ஒரு பாதி காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன். சில காலிஃப்ளவரில் வந்து புழு ஏதாவது இருக்கும், அதனால் காலிஃப்ளவரை வந்து கட் பண்ணிவிட்டு அதில் புழு ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அதை வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இந்த காலிஃப்ளவரை வந்து கட் பண்ணுறது நான் வந்து சின்ன சைஸாக கட் பண்ணியிருக்கேன். சின்னதாக கட் பண்ணோம் அப்படின்னா சாப்பிட்றதுக்கு வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும், அதனால சின்ன சைஸாக கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து இதோட கொஞ்சம் பெருசாக வேணும் அப்படின்னாலும் பெருசாக கட் பண்ணிக்கோங்க, உங்கள் விருப்பம். அடுத்தது இதை வந்து நாம் பொரிக்கிறதுக்கு பேட்டர் ரெடி பண்ணிடலாம். ஒரு பவுல் எடுத்துட்டு அதில் வந்து ஒரு 3 ஸ்பூன் மைதா மாவு, ஒரு 3 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கோங்க. ரெண்டு மாவுமே சமமான அளவு இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க, அப்போ தான் பேட்டர் வந்து கரெக்டாக வரும். அடுத்தது இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்தது ஒரு அரை ஸ்பூன் போல் நல்ல மிளகு பொடி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை வந்து முதல்ல ஒரு வாட்டி லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் வந்து ஒரு முட்டையை உடைச்சி அதையும் வந்து இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இதை வந்து நம்ம வந்து மாவு பதத்துக்கு எடுத்துக்கலாம். தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து ஃபஸ்ட்டு வந்து கட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும், டக்குன்னு லூஸ் ஆயிரும். அதனால தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, மொத்தமாக ஊற்ற வேண்டாம். மாவு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மாவு இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கிற மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்தது நாம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த காலிஃப்ளவரை வந்து இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த காலிஃப்ளவர் எல்லாத்துலேயுமே நம்மளுடைய பேட்டர் வந்து நல்லா மிக்ஸ் ஆகி வரணும், அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இந்த காலிஃப்ளவரை வந்து நாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. என்னமோ வந்து இதை வந்து பொரிச்சு எடுத்துடலாம். அடுப்பில் கடாய் வச்சுக்கோங்க. கடாய் வச்சுட்டு அதில் வந்து நம்ம மூழ்கி பொரியிற அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் வந்து சூடானதும் நாம் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற அந்த காலிஃப்ளவரை இதில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இது வந்து ஒரு பக்கம் வெந்த உடனே இதை வந்து மறைச்சி போட்டு ரெண்டு பக்கமும் கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகி வர்ற அளவுக்கு இதை வந்து நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். இதில் வந்து நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு அப்புறம் மைதா மாவுலாம் சேர்த்துக்கிறதுனால இது வந்து நீங்கள் போட்டு பொரிக்கும் போது இதே மாதிரி ஒன்றோட ஒன்று ஒட்டி தான் இருக்கும். அதை வந்து லைட்டாக இதே மாதிரி இலக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா மறைச்சி போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இது வந்து இப்போ நல்லா வெந்துருச்சு. என்னமோ வந்து இதை நாம் எடுத்துடலாம். இதோட கலர் வந்து லைட்டாக சேஞ்ச் ஆகியிருக்கிறது உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த எண்ணெயில் வந்து நாம் போடும்போது அந்த எண்ணெயிலேருந்து வந்து சவுண்டு வந்து மேக்ஸிமம் அடங்கிருச்சு அப்படின்னாலே இந்த காலிஃப்ளவர் வந்து நல்லா வெந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். இப்போ வந்து இதை நாம் எடுத்துடலாம். இதிலேருந்து இதை எடுத்துட்டு இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லாத்தையுமே வந்து நாம் பொரிச்சு எடுத்துடலாம். இப்போது எல்லா காலிஃப்ளவரை வந்து நாம் இப்போ பொரிச்சு எடுத்தாச்சு. என்னமோ வந்து இதுக்கு தேவையான கிரேவி பண்ண ஆரம்பிச்சிடலாம். அடுப்பில் கடாய் வச்சுக்கலாம். கடாய் வச்சுட்டு கடாய் சூடானதும் இதில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெயை சேர்த்துட்டு எண்ணெய் சூடான உடனே ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை வந்து நல்ல ஃபைனாக இருக்கிற மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த வெங்காயத்தை வந்து நம்ம அந்த எண்ணெயிலே சேர்த்துடலாம். அடுத்தது ஒரு குடமிளகாயை வந்து இதே மாதிரி சின்ன சைஸில் இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்து அதையும் இதில் சேர்த்துக்கலாம். அடுத்தது ஒரு 5 பல் பூண்டை வந்து நல்ல பொடியாக இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதே போல் ஒரு சின்ன சைஸு இஞ்சி, 1 இன்ச்சு அளவுக்கு இஞ்சி எடுத்துட்டு அதையும் தோல் எடுத்து நல்லா ஃபைனாக இருக்கிற மாதிரி கட் பண்ணி அதையும் இது கூட சேர்த்துக்கோங்க. இவ்வளவும் சேர்த்ததுக்கப்புறமா இதில் வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு இது வந்து ஒரு நம்ம சேர்த்துருக்கிற எல்லாமே வந்து அரை வேக்காடு வர்ற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த வெங்காயம், கேப்சிகம் இது எல்லாமே வந்து ரொம்ப வதங்க வேண்டாம், சரியாக அரை வேக்காடு வெந்தால் போதும். அது வரைக்கும் வந்து இதை நாம் வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் வந்து இப்போ சரியாக அரை பருவம் வெந்துருச்சு. இதில் வந்து என்னென்னா நாம் ஒரு அரை ஸ்பூன் போல் மிளகு பொடி சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் வத்தல் பொடி சேர்த்துக்கலாம்.
அடுத்தது ஒரு 2 ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஒரு 4 ஸ்பூன் சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். சோயா சாஸை விட டொமேட்டோ சாஸ் வந்து கொஞ்சம் கம்மியாகவே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா இதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் வந்து ஒரு 2 கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு இந்த தண்ணிலே வந்து நாம் சேர்த்துருக்கிற இந்த வெங்காயமும் அப்புறம் இந்த குடமிளகாய் இதெல்லாம் வந்து நல்லா வெந்து வரணும். அதனால் இந்த தண்ணி வந்து இப்போ நல்லா கொதிச்சு இந்த வெங்காயம் வந்து நல்லா வெந்து வரட்டும். அது வரைக்கும் நாம் வெயிட் பண்ணலாம். தண்ணி வந்து இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நாம் சேர்த்துருக்கிற வெங்காயம் வந்து இந்த தண்ணியிலே வந்து கொஞ்சம் நல்லா வெந்து வரட்டும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இந்த வெங்காயம் வந்து நல்லா வெந்ததுக்கப்புறமா ஒரு 2 ஸ்பூன் போல் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துட்டு அதில் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதை வந்து இதே மாதிரி நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. கரைச்சி எடுத்து வச்சுட்டு அதை வந்து இதில் நம்ம சேர்த்துடலாம். இப்போ சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்ததுமே நம்மளுடைய கிரேவி வந்து நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிடும். அதனால் இதை வந்து கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு இதை வந்து ரொம்ப நேரம் கொதிக்கலாம் விட வேண்டாம். சரியாக ஒரு கொதி வர வரைக்கும் நாம் வெயிட் பண்ணலாம். கார்ன்ஃப்ளவர் மாவை சேர்த்ததும் முதல் கொதி வந்து சரியாக இப்போ வந்துருச்சு. என்னமோ வந்து நாம் இதில் பொரிச்சு வச்சுருக்கிற அந்த கார்ன்ஃப்ளவரை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி கிரேவி மஞ்சூரியன் பண்ணுறேன் அப்படின்றதுனால இதை வந்து இந்த கன்சிஸ்டன்சிலே வந்து இறக்கி எடுத்துருவேன். இதேவே நீங்கள் வந்து ட்ரையாக பண்ண போகிறீங்க அப்படின்னா இதை வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா ட்ரையாக வர்ற அளவுக்கு வந்து இதை வந்து நீங்கள் கலந்து விட்டுட்டே இருக்கணும். இப்போ வந்து இதை நம்ம வந்து லைட்டாக நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு இதை ஒரு வாட்டி கலந்து விட்டுடலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கடைசியாக வந்து இதில் ஒரு ஸ்பூன் போல் சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சுன்னா நம்மளுடைய கோபி மஞ்சூரியன் ரெடி ஆயிரும். அவ்வளோதான், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. நம்மளுடைய கோபி மஞ்சூரியன் வந்து ரெடி ஆயிடுச்சு. என்னமோ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்துடலாம். அவ்வளோதான், இந்த ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் கோபி மஞ்சூரியனை உங்கள் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா விரும்புங்க, பகிருங்க. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு மறக்காமல் ஆள் கொடுத்துருங்க. விரைவில் அடுத்த உணவுடன் உங்கள் ஸ்மார்ட் குமரி குக்கிங். நன்றி, வணக்கம்.